ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா ஒன் பஞ்சாயத்து. நீங்கள் சிறிதும் ஆவலோடு எதிர்பார்க்காத ஒரு சீசன் 2025 ராப்பப்போட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்படி சொல்லலாம், 24 ரேஸு, 5 ரூக்கீஸு, 4 டிஃப்ரெண்ட் வின்னர்ஸ், 3 டிஃப்ரெண்ட் டீம்ஸ், விச் ஒன். அது போக இந்த சீசனில் இன்னொரு சூப்பர் ட்ரிவியா என்னென்னா, 2 டிரைவர்ஸ் கன்செக்யூட்டிவாக 3 ரேஸ் ஜெயித்தோம். 2 பேருமே சீசன் அடிக்காத ஒரு சீசன்னா அது இந்த சீசன் தான். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட முன்னுரை. அதை தாண்டி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ராப்பப் அப்படின்னு ஜென்ரலாக சொன்னாலே ஒரு ஒரு ரிப்போர்ட் கார்டு ஃபார்மேட் எப்படியும் வந்துடும். இந்த டீம் இப்படி பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு இந்த கிரேடு கொடுக்கலாம், இவங்களுக்கு இந்த மார்க்கு கொடுக்கலாம், அந்த மாதிரி தான் ஜென்ரலாக இருக்கும். நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, சரி வேறு மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு யோசித்த போது எங்களுக்கு மைண்டில் வந்த மேஜிக் வேர்ட்ஸ் வந்து ஜில், ஜங், ஜக். ஸோ ஆப்வியஸ்லி சூப்பராக பண்ணியிருந்தா ஜில், சுமாராக பண்ணியிருந்தா ஜங், ரொம்ப கேவலமாக பண்ணியிருந்தா ஜக். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், யார் ஜில், யார் ஜங், யார் ஜக் அப்படின்னு. இது போக நாங்கள் இன்னொன்றும் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போது 1 to 10 அப்படின்னு போனாலும் பாதி பார்க்கலாம், நீங்கள் பாதி பார்க்க மாட்டீங்க. ஆர் 10 to 1 அப்படின்னு ரிவர்ஸ் ஆர்டரில் போனாலும் மேபி ஸ்ட்ரெயிட்டாக யூ வில் ஸ்கிப். அதனால் அங்கே என்ன யோசிச்சோன்னா, சரி சாட் ஜிபிடி கிட்ட 10 டீம் பேரையும் கொடுத்து அதை ரேண்டமைஸ் பண்ணி அது கொடுக்குற ஆர்டரில் போகலாம் அப்படின்னு. ஸோ சாட் ஜிபிடி தான் எங்கள் சங்கவி. எங்கள் சங்கவி என்ன ஆர்டரில் எடுத்து கொடுக்குதோ அந்த சீட்டை நாங்கள் எடுப்போம், அதை உங்கள் முன்னாடி பிரிப்போம், படிப்போம். இது நீங்கள் சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம், நான் டாக்டர் படத்தில் அந்த சீனில் வந்து ப்ராஃபிட் பிரிப்பானுங்க, குழந்தை கிட்னாப்பிங். இதில் அவன் சொல்லுவான் 33, 29, 41 அப்படின்னு. அப்போ யோகி பாபு சொல்லுவான், யோ எவனாச்சும் இந்த மாதிரி ஆர்டர் பிரிப்பானா? அந்த மாதிரி தான்ப்பா எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி நம்ம மக்களும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க, பண்ணட்டும் சொல்கிறேன். ஆமாம், ஸோ அந்த ஆர்டர்லேயே போவோம். இன்னொன்று, எல்லா டீமோட ஸ்டாட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க. எங்கள் டீமோட ஸ்டாட்ஸ் காவலன்னு நீங்கள் தான், அதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஐ தாட் வி வில் ஃபர்ஸ்ட் டாக் அபவுட் த ஹைஸ் அண்ட் தென் லோஸ். ஆனால் அப்படி பண்ணாமல் முதல்ல அவங்க லோஸை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஹைஸை பார்த்தோன்னா ஒரு டீமை முடிக்கும் போதும் அவங்க பண்ண நல்லதை சொல்லிட்டு நம்ம அடுத்த டீமுக்கு போகலாம் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ நம்ம சங்கவி எடுத்து போட்ட முதல் சீட்டு என்ன சொல்லுங்க சபரீஷ்? பிடிச்ச டீம்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், பட் ஆனால் பேசணும்னு ஆசைப்படுற டீம் கண்டிப்பாக ஃபெராரி இல்லை, இன்னொரு டீம். அந்த ஸ்பாட்டுக்கு சண்டை போடுற இன்னொரு டீம் ஆஸ்டன் மார்டின். அவங்கள பற்றி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேச போகிறோம். ஓகே, எனக்கு இம்மீடியட்டாக மைண்டுக்கு வர்ற வந்து வடிவேல் விளங்கும்டா. ஓகே ஆரம்பிக்கல. ஓகே நல்லதுதான், ஆரம்பிப்போம். சாட் ஜிபிடிக்குள்ள என்ன இருந்திருக்கு பாருங்க, கரெக்டாக ஆஸ்டன் மார்டின் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு சங்கவி. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாட்ஸை பார்த்துருவோம். எந்த வின்னும் இல்லை, 0 வின்ஸ், 0 போடியம்ஸ். இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆவரேஜ் குவாலிஃபைங் ரிசல்ட் பார்த்தோம்னா 13th பொசிஷன் ஆன் அன் ஆவரேஜ் கிரிட்ல குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஆவரேஜ் ரேஸ் ரிசல்ட் பார்த்தோம்னா 12. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் 12th பொசிஷன் முடிச்சிருக்காங்க. குவாலிஃபைங்கை விட ஆவரேஜ் ரேஸ் ரிசல்ட் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் டிரைவர்ஸ் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல எஸ்பெஷலி பெர்னாண்டோ அலோன்சோ நல்லா பண்ணியிருக்காரு. கமிங் டு த டிரைவர்ஸ், அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் பார்த்துருவோம். பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அலோன்சோ வந்து பார்த்தீங்கன்னா 63% ஆஃப் த பாயிண்ட்ஸ் அவர் தான் எடுத்திருக்காரு ஆஸ்டன் மார்டினுக்கு. ரிமைனிங் 33% வந்து லான்ஸ் ஸ்ட்ராலுக்கு போயிருக்குங்க. இப்படி தான் வந்து பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன் பிரிஞ்சிருக்கு. ஸோ எனக்கு ஆஸ்டன் மார்டின் நினைச்சாலும் அந்த 3 ரசஸ் தான். இந்த டீல் நிறமில்லை, இந்த டீல் திடமில்லை, இந்த டீல் சுவையில்லை, இந்த டீமில் எதுவுமே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது லோஸ்ன்னு பார்த்தோன்னா, நீங்கள் நம்ம காலுக்கு வரது மாதிரி சொன்னதான் லோ. இந்த சீசனே லோ தான், இதில் என்ன பிரிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே தேவர் கண்டினியூஸ்லி கீப் ஆன் சேஞ்சிங் பர்சனல். அதுவே நான் ஒரு பெரிய லோவாக பார்க்குறேன். ஏட்ரியன் நியூவை கொண்டு வந்தாங்க, நியூயே வந்துட்டாரு, விடியல் தர போறாருன்ற மாதிரி இருந்தாலுமே அவர் இத்தனைக்கும் கேம்பஸ்லேயே படுத்து பல் தேய்ச்சி துப்பிட்டு இருந்தாலும் அவர் துப்புவது பூராவே 2026க்கு தான்ன்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஹைக்கே போயிருக்கலாம், ஆனால் ஐ எம் சேயிங் திஸ் இஸ் ஸ்டில் அ லோ. ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், அலான்சோட ஒரு குறிப்பிட்ட டிஎன்எஃப் அவரை ஸ்ட்ரோல் ஓவர்டேக் பண்ணதுனால அவர் வண்டியை கொண்டு போய் விட்டாரா, அதெல்லாம் கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது. ஆல்சோ த ஃபேக்ட் தட் மைக் கிராக் இருந்தபோது அவர் அநியாயத்துக்கு, நீங்கள் உங்கள் செகண்ட் டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஓகே, உங்கள் டீமோட பையனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்றது ஓகே, நம்ம ரொம்ப அப்பட்டமாக பார்த்து ஊதுங்க கோபால்ன்ற லெவலுக்கு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரையும் அனுப்பிட்டாங்கன்றதுலாம் ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. இந்த சீசன் நிறைய எதிர்பார்த்தோம், நியூ இந்த சீசன் வர போகிறாருன்றதுனால. ஸோ மொத்தமாகவே ஒரு லோ அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னாலும் உங்களோட தாட் சொல்லுங்களேன். வாட் வேர் ஆஸ்டன் மார்டின்ஸ் லோஸ் திஸ் சீசன்? இஃப் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் த லோஸ், ஐ கெஸ் ஐ ஹேவ் டு கோ பேக் அ பிட் ஃபர்தர்ன்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஐ கேனாட் ஜஸ்ட் டாக் அபவுட் திஸ் சீசன். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023ல் அவங்களோட ப்ரீ சீசன் டெஸ்டிங்
ஆஸ்டன் மார்டின் தான் பேசப்பட்டாங்க ஃபார் குட் ரீசன்ஸ். ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் செமையாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமே ஒரு 6-7 ரேஸ் பார்த்தோன்னா ஃபெர்னாண்டோவும் மேக்ஸும் ஒரே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ரேசஸில். போடியம் விடாமல் எடுத்துட்டு இருந்தார். அப்பவும் நம்ம கலாச்சிட்டு இருந்தோம். 3 ரெட் புல் போடியம்ல இருக்குன்னு சர்ஜியோ பெரேஸ் ஜோக்லாம் அடிச்சாரு. எக்ஸாக்ட்லி. அண்ட் அப்பயுமே வந்து பாரு ஆஸ்டன் மார்டின் இப்போ வந்தாங்க, சூப்பராக வந்துட்டாங்க, மெர்சிடிஸ் ஒன்றும் பண்ண முடியலன்ற மாதிரியெல்லாம் நம்ம அப்போ பேசிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் அந்த ஒரு 6-7 ரேஸ் 8 ரேசஸ்க்கு அப்புறமா அதுக்கப்புறம் ஆஸ்டன் மார்டினால ஒன்றுமே பண்ண முடியலங்க. அந்த மொமெண்டம் யூஸ் பண்ண முடியல, அதுலேருந்து டேட்டாவை யூஸ் பண்ண முடியல. ஐ டோன்ட் வாண்ட் டு பி டூ ஹார்ஷ் ஆன் engineers ஆர் த டெக்னிக்கல் டீம். தே நோ வாட் தே ஆர் டூயிங். இஃப் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் தேர் மைட் பி a ரீசன். ஐ எம் நாட் குவாலிஃபைட் டு சே. பட் அவங்க இருந்த பொசிஷனுக்கு எஸ்பெஷலி அந்த சைக்கிள் ரெகுலேஷன் ஆரம்பித்து 1 இயர்க்கு அப்புறமே தேவர் ஏபிள் டு கெட் ஹோல்ட் ஆஃப் த ரெகுலேஷன்ஸ். அஃப்கோர்ஸ் அந்த ரெட்புல் கிட்டேருந்து காப்பி அடித்தாங்க அப்படின்னாலுமே அதுக்கப்புறமா அந்த டேட்டாவையோ அந்த மொமெண்டமையோ யூஸ் பண்ணி அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த காப்பி அடித்த இதோட சீலிங்கே அவ்வளோதானா? 7 ரேஸஸ்க்கு அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியலையா? தே டோன்ட் புட் எனஃப் தாட் இன் டு த ரோட் மேப் ஃபார் திஸ் பர்டிகுலர் ரெகுலேஷன் அப்படின்ற மாதிரி தாங்க தெரியுது. இந்த வருஷமே பார்த்தோன்னா ஒரு ப்ராக்ரஸே ஃபீல் ஆகலை. பேசிக்காக கம்ப்ளீட்டாக அப்படியே கீழேயும் டவுன்வர்ட் ஸ்பைரலும் இல்லை, மேலேயும் போகல. ஒரு மாதிரி திடீர்னு எந்த சைட் ஆஃப் த பெட்டில் எந்திரிக்கிறோன்றதை பொறுத்து பேசிக்காக நமக்கு சம்டைம்ஸ் திடீர்னு பார்த்தா முதுகு வலி வரும், திடீர்னு அடுத்த நாள் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் ரேஸ் வீக்கெண்டு ஏதோ ஃபெர்னாண்டோ அப்படி இப்படின்னு ஏதோ நல்லா பண்ணுறாரு, திடீர்னு பார்த்தா வண்டி படுத்துருது, எங்கேயுமே இல்லை. மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுங்க, ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஆஸ்டன் மார்டின் ஃபேன்ஸுக்கெலாம் இதுலேருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறது அப்படின்றதே தெரியல. இது அப்படியே நம்ம லான்ஸ் ஸ்ட்ரோலோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் சொல்லலாம். ஐ மீன் இந்த சீசன் எஸ்பெஷலி ஏதோ ஒரு 2 ரேசஸ் ஓரளவுக்கு பண்ணியிருப்பார், மற்றபடி வாஸ் கம்ப்ளீட்லி அவுட் பர்ஃபார்ம்டு பை எவ்ரி ஒன். அதை தாண்டி இன்சூரன்ஸில் இன்வால்வ் ஆகிறது, நீங்கள் இன்சூரன்ஸில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிற காரை ஓரளவுக்கு ஓட்டினா கூட பரவாயில்ல, பட் எவ்ரி நவ் அண்ட் தென் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸு கோட்டாவில் பார்த்தோம், இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல நியூ இயர் வந்தது மட்டும்தான் ஒரு நல்ல மொரால். பட் மற்றபடி எல்லாமே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பேசிக்காக. அந்த மாதிரியான ஒரு இது தாங்க ஆஸ்டன் மார்டின்லாம் நான் பார்க்குறேன். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் லோ. தே டோன்ட் நோ வேர் தே ஆர், தே டோன்ட் நோ வாட் தே ஆர் கோயிங் டு டூ அப்படின்ற மாதிரியான ஒரு வைப் வருது எனக்கு. ஒரு சமரியில் இருக்கும். ஆண்டோ வந்துட்டு டீம் எல்லாரையும் பிடிச்சி நம்ம FP1 1-2 FP2 1-2 அந்த மாதிரி பயங்கரமா ஒரு ஸ்பீச் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா பண்ணாங்க, அதுக்கப்புறம் படுத்தது தான். எனக்கு ஆஸ்டன் மார்டின் நினைச்சாலே இந்த படத்துலலாம் வந்து ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க, அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. லைக் கூட்டம் காமிக்கிறதுக்காக பின்னாடி இருப்பாங்க, அண்ட் தென் இருப்பாங்க, பெருசாக அவங்களுக்கு டைலாக்லாம் இருக்காது, வருவாங்க நிற்பாங்க போயிடுவாங்க. ஆஸ்டன் மார்டின் சீசனே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஹைஸை பற்றி பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி நாண்டோ இஸ் ஹை. அவர்கிட்ட இருக்க டூல் செட்டை வச்சு அவரால் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணுற ஆள். ப்ளஸ் ஒரு நல்ல விஷயம், நீங்கள் ஆல்ரெடி I'm pretty sure you will have the data to speak about this. ஹங்கேரி அவங்க பண்ண டபுள் பாயிண்ட்ஸ் இதுதான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ 24 ரேசஸில் இதுதான் ஒரு ஹைனே சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? அது ஒன்று தான். இந்த ஹங்கேரியில் திடீர்னு பார்த்தா விச் கைண்ட் ஆஃப் பேக்ஸ் த ஆர்குமெண்ட் தட் வி மேட். திடீர்னு ஒரு நாள் எழுந்திரிச்சு நல்லா பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது, விச் இஸ் நாட் அ குட் திங். கன்சிஸ்டன்சி இருக்கணும், நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி. அப்போ தான் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியும், ஆர் அப்போ தான் என்ன நல்லா பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். திடீர்னு ஒரு ரேஸ் ஹங்கேரியில் P5 அண்ட் P7 ஓரளவுக்கு அது என்ன சொல்கிறது, ட்ராக் பொசிஷன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் இருக்குது. அண்ட் கேஆஸ் என்ன எந்த அளவுக்கு நடந்தது எல்லாம் வச்சு பார்த்தோம்னாலுமே ஸ்டில் லான்ஸ் ஸ்ட்ரோலும் P7 முடிச்சது. அண்ட் ஃபெர்னாண்டோ அது ஒன்று தான் அவரோட டாப் 5 ஃபினிஷ்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து அவர் என்ன ட்ரை பண்ணாலும் டாப் 5ல பெருசாக வர முடியல அவரால். ஸோ அது ஒன்று தாங்க ஹை, வேறு எதுவுமே இல்லை இந்த சீசன் ஃபார் ஆஸ்டன் மார்டின். ஸோ ரேட்டிங் ஜக்கு தான் இல்லை? ஆமாங்க, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஜக்கு தான். ஓகே, யுனானிமஸ் டிசிஷன் ஆஸ்டன் மார்டின் ஜக். ஓகே சங்கவி, அடுத்த சீட் என்ன சொல்லு. ஓகே, அடுத்த ஷீட் இது வந்து இப்போ நம்ம பேச போற டீம் வந்து மக்கள் நாயகன் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. பட் ஓகே, இந்த சீசனுக்கு அவரு மக்கள் நாயகனா வந்ததே கொஞ்சம் ஆடா டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது எனக்கு. ஏன்னா கச்சேரி சொல்லு. ஏன்னா 2021லலாம் எப்படி கழுவி ஊற்றிருக்கோம், எவ்வளோ பேர் கழுவி ஊற்றிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். பட் இப்போ பார்த்தோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தாங்க சாம்பியன், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சாம்பியன், ஒரே பாராட்டு மழைகள், மக்கள்லாம் பீப்புள்ஸ் சாம்பியன் அவர் தாங்க. எக்ஸாக்ட்லி வச்சு அதேதான் ஒரே ஒரு 100 டிவி வச்சு இப்போ மேக்ஸ் 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 அப்படின்னு தான் போடணும்னு நினைக்கிறேன் பேசிக்கா. ஸோ நம்ம பேச போகிறது மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் அண்ட் ஆரக்கிள் ரெட் புல் ரேசிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாட்ஸாக பார்த்துருவோம். 8 வின்னு, 15 போடியம்,
எல்லாமே ஆவரேஜ் அவர்தான். ஆமா எல்லாமே அவரு தான். அது யாருக்கும் சந்தேகம் இருக்காது. இதெல்லாம் எதுக்கே சொல்றீங்க, அடுத்து வா அப்படின்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. ஆவரேஜ் குவாலிஃபைங் ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா 8.3, ஆவரேஜ் ரேஸ் ரிசல்ட் பார்த்தோம்னா 7.5. ஸோ இது ரெட்புல்லோட மாடஸ் ஆப்ரேண்டி தான் பேசிக்கா. வாரம் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா ஈவன் குவாலிஃபைங்லேயே சம்டைம்ஸ் பார்த்தோம்னா வண்டி பெருசா திடீர்னு Q3 ரன்ல ஏதாவது வண்டி விண்டோவில் இருக்காது, ஏதாவது பிரச்சனையாயிடும், கொஞ்சம் பின்னாடி போயிடுவார். பட் ஆனால் ரேஸில் தட்டி தூக்கிடுவார். கான்ட்ரிபியூஷன், டிரைவர்ஸ் கான்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். முக்கால்வாசி பேருக்கு தெரியும் என்னன்னு, பட் ஸ்டில் தெர் இஸ் ரொம்ப ஸ்லைட்டான டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால அந்த அந்த நம்பரை நாங்கள் சொல்லிடுறோம். மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து 93% ஆஃப் த பாயிண்ட்ஸ் அவர் தான் எடுத்திருக்காரு ஃபார் ரெட்புல். மீதி 2 பேர் சேர்ந்தே அவ்வளவுதானா? ஆமா 2 பேர் சேர்ந்து அவ்வளவுதான். ஸோ யூகி வந்து 7% எடுத்திருக்காருங்க. லியம் லாசன் 2 ரேஸ் தான் ஓட்டினாரு, ஒன்றும் பண்ணலன்றது நமக்கு தெரியும். யூகி 7%. இதுதான் வந்து டிரைவர்ஸ் கான்ட்ரிபியூஷன். அப்போ ஹைஸுக்கு போறதுக்கு முன்னாடி லோசன், அது வந்து லாசன் அங்க ஆரம்பிச்சது. எதுக்கு அவரை கூட்டம் நல்லா எதுக்கு ஆமா எதுக்கு அவரை கூட்டு வந்தாங்க? யூகேவே கூட்டு வந்திருக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் யூகே கூட்டு வந்தாங்க, அவரோட மன நிம்மதியை சிதைச்சாங்க, அவரோட கான்ஃபிடென்ஸை சிதைச்சாங்க, மொத்தமா அவர் கரியரையே முடிச்சிட்டாங்க போல இருக்கு. இதுக்கு மேல அவர் ரெஸ்டாரண்ட் தான் வைப்பாருன்னு நினைக்கிறேன். இதை பத்தி நம்ம செப்பரேட்டா வீடியோவே போட்டுட்டோம். த கான்ட்ரவர்சிஸ் தட் சரௌண்டட் கிறிஸ்டியன் ஹார்னர் அண்ட் தென் த பொலிட்டிக்கல் ஃபைட் தட் ஸ்டார்டட் வித்தின் ரெட்புல். அங்கே வந்து பயங்கர குழப்பம் ஆயிடுச்சு டீமுக்குள்ள. ஏன்னா ஜென்ரலாகவே ரெட்புல் வந்து ஒரு செகண்ட் டிரைவரோட சுடுகாடுன்றதெல்லாம் ஜென்ரல் கம்ப்ளைண்ட்ஸ் அது இந்த சீசனும் இருந்துச்சு. அதையும் தாண்டி இன்னும் ஒரு ஸ்டெப் நாங்கள் மேலே போய் பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறோன்ற லெவலுக்கு இது கொஞ்சம் கொடூரமாக போச்சு. அண்ட் ரொம்ப நாள் போச்சு இதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்களே. அண்ட் இன்னும் ஒரு லோ பாயிண்ட்னு சொல்லலாம், which was மேக்ஸோட கான்ட்ராக்ட் சிச்சுவேஷன். ஸோ எது ஐ மீன் நம்ம ட்ராக்ல பேச வேண்டிய லோ பாயிண்ட்ஸை தவிர்த்து இந்த சீசன் தான் எனக்கு தெரிஞ்சு ரெட்புல்க்கு ட்ராக்குக்கு வெளியே நிறைய லோ பாயிண்ட்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. எப்படி பார்க்குறீங்க? 2 இருக்கு. ஒன்று வந்துட்டு நீங்கள் சொன்ன விஷயம், இந்த பாலிடிக்ஸ், அந்த பவர் பிளே அது ரொம்ப நாளாக நீடிச்சது. அதுவும் நீங்கள் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 1.5 years, ஐ கெஸ் 2024 இருந்தே அது ஆரம்பிச்சிருச்சு பேசிக்காக. டீட்ரிஷ் அவர் இறந்ததுல இருந்தே பேசிக்காக ஆரம்பிச்சது இந்த பிரச்சனைகள். அதுக்கப்புறம் ஹானரோட அந்த ஸ்கேண்டில், அது உண்மையாக பொய்யா அதை பற்றிலாம் நாங்கள் பேச விரும்பலை. அது என்னென்ன நடந்தது நாங்கள் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜில் இருந்து. ஸோ மக்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள். ஒன் லைனர் இஸ், இந்த மாதிரி பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய பிரச்சனைகள் நடந்ததுனால இட் brought a instability, it brought chaos into the ரெட்புல் பேடக். ஜென்ரலாகவே ரெட்புல் பேடக் ரொம்ப டிசிப்ளின்டான, செம கிளினிக்கலாக பர்ஃபார்ம் பண்ணுற டீம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டீமுக்கு இந்த மாதிரியான ஒரு சேலஞ்ச் கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது க்ளீனாக ரிசல்ட்லேயும் தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து என்ன தான் ஃபஸ்ட்டு 3-4 ரேசஸ் ஓரளவுக்கு பெட்டராக பண்ணாலும் அதுக்கப்புறத்துலேருந்து அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதர் டீம்ஸ் காட் மோர் பெட்டர், மெக்லாரின், மெர்சிடிஸ் எல்லாருமே. ஸோ அதனால் ரெட்புல்லால் சமாளிக்க முடியல. வெளியில் நடக்கிற, வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளும் சமாளிக்க முடியல, ட்ராக்ல நடக்கிற பிரச்சனைகளும் சமாளிக்க முடியல. அது வந்து கண்டிப்பாக ஹங்கேரியில் ஒரு டிப்பிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஏன்னா மேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1 minute 12 seconds பின்னாடி முடிச்சாரு பிஹைண்ட் மெக்லாரின் பேசிக்லி, கரெக்டாக சம்மர் பிரேக் ரீச் ஆகும்போது. ஸோ இது 2 தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் லோஸ். ஹைஸ்ன்னு பார்த்தோன்னா ஆல்வேஸ் பார்த்தோன்னா மேக்ஸ், ஹானா, ஜிபி அண்ட் தென் பெரிய பாசிட்டிவா நான் பார்க்கறது இந்த சீசன் வந்து லாரண்ட் மெக்கிஸோட அரைவல் டு ரெட்புல் தான். அவர் வரும்போது என்னென்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு, அவர் வந்து எப்படி ஒரு நல்ல டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வந்தார். ஜென்ரலா ரெட்புல் இஸ் நெவர் தே டோன்ட் ஈவன் ஹெசிடேட் டு த்ரோ தேர் செகண்ட் டிரைவர் அண்டர் த பஸ். ஆனால் அவர் வந்துட்டு யூகே பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணார். கிவன் த ஃபேக்ட் தே ஆல்ரெடி ஹாவ் தட் வீக் ஆர் கனெக்ஷன் அப்படின்னாலுமே ஐ திங்க் லாரண்ட் மெக்கிஸ் வுட் ஹவ் ஸ்டில் டன் தட். அந்த செகண்ட் டிரைவர் யாராக இருந்தாலுமே பண்ணியிருப்பாருன்ற ஒரு நல்ல ஃபீலிங் இருந்துச்சு. அண்ட் எவ்வளோ கான்ட்ரவர்சி சுற்றி இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி டீமை வந்து பயங்கரமாக ஷீல்ட் பண்ணி வச்சிருந்தாரு. லைக் ஹவு ஹி ஹேண்டில் த மேக்ஸ் கான்ட்ராக்ட் சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் மேக்ஸை கூட்டிகிட்டு வந்து டீம் கிட்ட பேச வச்சு அவங்களோட மொராலை பூஸ்ட் பண்ணது. எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் சீசன் அவங்களுக்கு செமையாக ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சீசனுக்குள்ளே நிறைய ஹைஸ் இருக்கலாம், பட் ஐ வாண்டட் டு tell these as their highs. உண்மை, அது நீங்கள் சொன்னது தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹை விச் ஆல்மோஸ்ட் காட் தெம் த டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் இன் மை ஒப்பீனியன். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு மாதிரி எல்லாருமே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தாங்க. ஐ மீன் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுங்க வெளியே போயிட்டு இருந்தாங்க, சிங்கிங் ஷிப்பு, அதனால தான் ஆளுங்க வெளியே போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச்சுகள் பரவ ஆரம்பிச்சது. இட் இஸ் நாட் ஈஸி. என்னதான் வந்து கிறிஸ்டியன் ஹார்னர் இவ்வளோ என்ன சொல்கிறது நிறைய பிளாக் மார்க் இருந்தாலுமே ஃப்ரம் த டெக்னிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஹிஸ் ஷூஸ் ஆர் டஃப் டு ஃபில்.
ஏன்னா அவ்வளோ பண்ணியிருக்காரு ரெட்புல்லுக்கு. ரெட்புல் ஆர் நோன் ஃபார் தேர் ரூத்லெஸ்னஸ்ன்றப்போ லாரன் மெக்கிஸால் அதை வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார், எப்படி பேலன்ஸ் அவுட் பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன். பட் ஹி ப்ரூவ் மீ ராங். கம்ப்ளீட் ஷிப்பை காம் பண்ணார், எதுவும் சிங்க் ஆகலை, எல்லா ஓட்டைகளும் நம்ம அடைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமான ஓட்டை நீங்கள் சொன்ன மாதிரி மேக்ஸ் வெளியே போவாரான்ற ஓட்டையை சூப்பராக அடைச்சாங்க. அதுக்கப்புறமே ஷிப்பு செம்மையாக ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. அப்போலேருந்து ஷிப்பு பறக்க ஆரம்பிச்சிருச்சு பேசிக்காக. ரெண்டாவது, லாரன் மெக்கிஸ் எஃபெக்ட்னால டச் கிராண்ட் ப்ரீலேருந்து அவங்களோட வளர்ச்சி அண்ட் மேக்ஸோட கிளினிக்கலான பர்ஃபார்மன்ஸ், ஒரு ரேஸையும் த வே ஹி ஹேண்டில், அது கண்டிப்பாக ஒரு ஹையாக சொல்லணும். இட்ஸ் லைக் ஒரு ரேஸும் லாஸ்ட் ரேஸ் மாதிரி என்ஜாய் பண்ணார். பட் அட் த சேம் டைம் ஹி கேவ் இஸ் 100%. அதை பார்க்கறதுக்கே செமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக அது ஒரு ஹைங்க இந்த சீசன். ஒரே ஒரு ஹை நான் ஆட் பண்ணோம்னா, சீசன் எண்டில் ஹெல்மெட் மார்க்கோ கிளம்புறேன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பான ஒரு ஹைன்னு தான் சொல்லுவேன். லைக் கிறிஸ்டியன் ஹார்னர் கிளம்பும் போது இப்போ ஹார்னர் கிளம்பிட்டாரே, ரெட்புலுக்கு என்ன ஆக போகுதோ அப்படின்னு இருந்தத, ஹார்னர் சீக்கிரமா கிளம்பி இருந்தா இந்த டீம் இன்னும் நேரம் ஜெயிச்சே முடிச்சிருப்பாங்க போல இருக்கேன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாருன்னா லாரன் மெக்கிஸ், that basically sums up what he has done for Red Bull. So super. So ஜில்லு தாங்க. I mean சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ யுனானிமஸ் ஓட்டு ஜில்லு தாங்க. ஸோ மூன்றாவது டீம் சங்கவி என்ன சீட் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிக்ஸாவ் பாருங்க, அதுதான் மூன்றாவது டீம். பச்சை கிளி எடுத்த பச்சை சீட். ஆமாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்டாட்ஸை பார்த்துருவோம், அப்புறம் டிரைவர் கான்ட்ரிபியூஷன்ஸையும் பார்த்துருவோம். வின்ஸ் எதுவும் இல்லை, 0. ஆனால் சர்ப்ரைசிங் ஒரு போடியம் எடுத்திருக்காங்க. ஹல்கன்பர்க் சில்வர்ஸ்டோன்ல எடுத்த ஒரு போடியம், P3. ஆவரேஜ் குவாலிஃபைங் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 14.43. ஆவரேஜ் ரேஸ் ரிசல்ட் பார்த்தோம்னா 12.3. ஸோ இதுலேருந்தே தெரியுது ஆன் அன் ஆவரேஜ் 2 பொசிஷன் அஹெடாகவே முடிச்சிருக்காங்க, விச் சேஸ் ஹவு த டீம் ஹஸ் ஹேண்டில்ட் த ரேஸ் சிச்சுவேஷன்ஸ். அண்ட் ஆல்சோ டிரைவர் வந்து ரேஸ் ஸ்டார்ட்டையும் ரேஸையும் எவ்வளோ நல்லா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் காமிக்குது. அடுத்து டிரைவர் கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்துருவோம். ஹல்கன்பர்க் தான் மெஜாரிட்டி ஆஃப் த பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு, 73%. போட்டலெட்டோ 27% ரேஸ்க்கு பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் ஸ்பிளிட் பேசிக்காக ஓவரால் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த கிக் சவுபர் சைடு. சூப்பருங்க. லோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவரால் கவர் பண்ணும்போது பின் பாயிண்ட் பண்ணணும்னா பிரேசில்ல இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். லைக் அவரால் ஸ்ப்ரிண்ட்லையும் ஒன்றும் பண்ண முடியல, அண்ட் தென் மெயின் ரேஸ்லையும் சொதப்பிட்டாரு. ஸோ தட் அண்ட் தென் அகெயின் ஹல்கன்பர்க் நல்ல போடியம். அவங்க நல்லா, ஐ வில் நெவர் கால் தட் போடியம் லக். இட் வாஸ் நாட் பியூர்லி லக். அவங்க நிறைய நல்ல டிசிஷன் எடுத்தாங்கனாலுமே இட் ஸ்டில் ஃபெல்ட் லைக் அ பிளிப். அதுக்கப்புறம் அவங்க பெருசா சொல்லிக்கிற மாதிரி எந்த பர்ஃபார்மன்ஸுமே பண்ண முடியல. ஸோ ஐ வுட் சைட் தீஸ் ஆஸ் தேர் லோஸ். நீங்க என்ன சொல்லுவீங்க? டேட்டா எடுக்கும் போது கிக் சவுபரோட 24 ரேசஸ் அக்ராஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 10 ரேஸ் பார்த்தீங்கன்னா கேப்ரியல் போட்டலெட்டோ ஐ கெஸ் ஒரு ரேஸ் கூட பாயிண்ட்ஸ் எடுக்கல, இஃப் ஐம் நாட் ராங். மேபி ஒன்று எடுத்திருக்கலாம் 10 ரேஸ்ல. ஹல்கன்பர்க் பார்த்தோம்னா 3 ரேஸ் தான் பாயிண்ட் எடுத்தார். வி வேர் அட் த ஃபைனல் இயர் ஆஃப் திஸ் ரெகுலேஷன் அப்படின்றப்போ கிக் சவுபர் இன்னும் பெட்டரா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அவங்களோட ஃபர்ஸ்ட் லெக் ஆர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்றது தான் எனக்கு பேசிக்கா ஒரு லோவா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஹல்கன்பர்கோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கீழே போயிடுச்சு. அண்ட் பாட்டலெட்டோ இன்னும் ப்ராக்ரஸ் காமிச்சிருந்தாரு. அண்ட் சவுபர் வண்டி இன்னும் நல்லா இருந்ததுன்னா தே வுட் ஹவ் fought with the 6, 7, 8 ஆஸ்டன் மார்டின் அண்ட் வீகாப் அண்ட் ஹாஸ். அந்த ஃபைட் இன்னும் நல்லா போயிருக்கும், அவங்களுக்கும் ஒரு நல்ல பூஸ்ட் கிடைச்சிருக்கும் ஃபார் த நெக்ஸ்ட் இயர். அது நடக்கலை. ஸோ இதுதாங்க என்னோட லோ பேசிக்கா. ஹைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் சில்வர்ஸ்டன் போடியம்னாலுமே. இன்னொன்று வந்துட்டு தட் ஷார்ட் ஆஃப் தி சவுபர் ஓவர் டேக்கிங் த ஃபெராரி, அது வந்துட்டு இந்த சீசனுக்கு கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஆப்வியஸ்லி அந்த ரேஸில் அவங்களுக்கு பெரிய ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னாலுமே தேர் வேர் கிளிம்சஸ் ஆல்சோ. அவங்களோட டீம் கேமராட்ரி வந்து நான் கண்டிப்பாக இந்த சீசன் வந்து அதை நான் ஒரு ஹைல போடுவேன். ஹல்கோட போடியம்க்கு டீம் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, கேப்ரியல் போட்டலெட்டோ எவ்வளோ சந்தோஷப்பட்டார், அதுக்கப்புறம் அவங்க பண்ண செலிப்ரேஷன்ஸ். த டீம் இஸ் இன் அ வெரி வெரி குட் ஸ்பாட் டு கோ டு 2026 அண்ட் பிகம் ஆடி. ஏன்னா அவங்களுக்கு அந்த கரெக்டான ஒரு ரூக்கியும் இருக்காரு அண்ட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸும் இருக்காரு. ஸோ இது எல்லாமே ஹையாக தான் நான் போடுவேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபெராரியை ஓவர்டேக் பண்ணது வந்து ஒரு நல்ல மொமெண்டா இருந்துச்சு. எப்படி சொல்றது, அவங்க சீசன் வந்து ஆவரேஜ் தான் மச்சி. சோ ஐ வில் சே ஜங் தான். யுனானிமஸ் வோட். யுனானிமஸான ஜங் தாங்க. ஜக் அளவுக்கு மோசம் இல்லை, ஜில் அளவுக்கு செமையாகவும் அவங்க பண்ணல ஆப்வியஸ்லி. ஸோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஜங்க். சூப்பர். 4வது சீட்டு, வாட் இஸ் தட் சீட் சங்கவி? காமா. 4வது சீட்டு கான்ட்ரவர்ஷியலான டீம் தான். அகைன் ஃபெராரி இல்ல, பட் ஆனா நம்ம சொல்றதெல்லாம் ஃபெராரி இருக்கு, ஆனா ஃபெராரி இல்லையே. we are entering Lando Norris era. அந்த டீம். சோ மெக்லாரன் பச்சைக்கிளிக்கு அப்புறம் ஒரு பப்பாளி. ஆமா. ஸோ மெக்லாரனை பற்றி பேச போகிறாங்க. த நம்பர் 1 டீம் திஸ் சீசன். ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்டாட்ஸை பார்த்துருவோம். வின்ஸ் வந்து 14 வின்ஸ், போடியம்ஸ் வந்து 32, குவாலிஃபைங் ஆவரேஜ் குவாலிஃபைங் ரிசல்ட் வந்து போடியம் பேசிக்காக 3,
ஆவரேஜ் ரேஸ் ரிசல்ட் 3. இப்போ நம்ம பார்த்தோம், இன்னும் நம்ம மெர்சடிஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். பட் ஸ்டில் ரெட்புல்ல நம்ம பார்த்தோம் லைக் குவாலிஃபைங் எங்கே பண்ணாங்க பட் ரேஸ் எங்கே முடிச்சாங்க அப்படின்னு தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இந்த ஆவரேஜ் இதுலேருந்தே நம்ம பார்க்கும் போது ஃப்ரம் த ஆப்ரேஷனல் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆர் இந்த சீசன் starting from 2023 Austria they have been good, but how McLaren were able to kind of overtake Red Bull and how they were able to stay consistent. Qualifying result da race result ume basica, so basically what you see is what you get. That is also something which needs to be appreciated. Adan consistency. So consistent, exactly consistent குவாலிஃபை பண்ணியிருக்காங்க, கன்சிஸ்டண்டாக ரேஸ் ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். டிரைவர் கான்ட்ரிபியூஷனுக்கு வரும், செம நெக் டு நெக்குங்க. பப்பாடியா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாங்க, செம்மையான. லாண்டோ நாரிஸ் வந்து 50.8, ஆஸ்கர் பியாஸ்ட்ரி 49.2. வெரி நைஸ். இப்படிதான் பேசிக்கா கான்ட்ரிபியூஷன் இருக்கு. லோஸ் அப்படின்னு பார்த்தா, ஐ மீன் given that I'm way too biased towards ஆஸ்கர் பியாஸ்ட்ரி, அவரோட ஃபார்ம் டிப் நான் எதிர்பார்க்கல. அண்ட் இது இன்னுமே பயங்கரமான டைட்டில் ஃபைட்டாக இருந்திருக்கும். ஆர் இட் குட் ஹவ் பீன் அ டைட்டில் ஃபைட் பிட்வீன் டூ மெக்லாரன் டிரைவர்ஸ். பட் தென் அங்கே உள்ள வந்துட்டாரு மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். அண்ட் த ஃபேக்ட் தட் தே ஈவன் லெட் தட் ஹேப்பன் இஸ் அ வெரி வெரி பிக் லோ. அதுதானே ஒரு பாயிண்ட்ல சீசனோட டாக்கிங் பாயிண்டாகவே இருந்துச்சு. சொதப்பிட்டி. See, I am happy that they stuck to what they wanted to do. Towards the end என்ன ஆயிடுச்சுன்னா, did you guys actually do it அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு அதை கொண்டு போயிட்டாங்க. நீங்க கரெக்ட், நீங்க வந்து கடைசி வரைக்கும் ஈக்குவலா தான் உண்மையா வச்சிருந்தீங்களான்ற ஒரு கொஸ்டினை வந்து வர வச்சது வந்து கண்டிப்பா நான் ஒரு லோவா பாக்குறேன். கரெக்ட். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா போகணும்னா, ஒன் இஸ் த டபுள் டிஸ்குவாலிஃபிகேஷன் அட் லாஸ் வேகஸ். அதுதான் மேக்ஸை கம்ப்ளீட்டா உள்ள கொண்டு வந்துருச்சு. பெரிய லோ. அது வந்து ப்ராப்பரா அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கணும். இப்போதான் நிறைய நமக்கு தெரிய வருது. பிரேசில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நினைக்கிறேன் we got some information that some teams are using different techniques which are not entirely legal to kind of expand the skid block. அது எல்லாமே நிறுத்த போகிறோம் அப்படின்னு. ஆனால் இப்போ தான் லைட்டாக தெரிய வந்தது அது மெக்லாரன் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அண்ட் அடுத்து லாஸ் வேகாஸ்க்கு வரும்போது அவங்க இன்னும் ப்ராப்பராக அதை அயன் அவுட் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் அதை அயன் அவுட் பண்ணல. கன்சிடரிங் தட் வாட் எவர் வி காட் இஸ் ட்ரூ. அதுதான் பெரிய அடி. டெக்னிக்கலாக பார்த்தோம்னா லாண்டோ நாரிஸோட கிராஷ் இன் கனடா, அப்புறம் ஆஸ்கர் பியாஸ்ட்ரியோட கிராஷ் இன் பாக்கு, அதுவுமே இட் பிளேட் அ ரோல். இன்னொன்று ஆஸ்கர் பியாஸ்ட்ரியோட ஃபார்ம் டிப் நீங்கள் சொன்னது. ஃபார் த பெஸ்ட் டீம் there are so many lows because they kept their standards high. அதனால இவ்வளவு lows இருக்கு. கொஞ்சம் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ண வேண்டியதா இருக்கு. It's not like they have not been the best team, but it's like விராட் கோலி நம்ம வந்து ஒரு 50 தான் அடிச்சாருனால என்னப்பா விராட் கோலி ஃபார்ம் போயிடுச்சான்ற பேசுற அந்த அளவுக்கு அவர் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருக்காரு. அதே மாதிரி தான் மெக்லாரன். ஹைஸ் ஆல் த பர்சனல் ஆண்ட்ரியா ஸ்டெல்லா அண்ட் ஜாக்குக்கு உள்ள இருக்க பார்ட்னர்ஷிப்பை பத்தி நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். லாண்டோ அவ்வளோ கிரிட்டிசிசம், அவ்வளோ ஹேட் ஃப்ரம் தி அவுட் சைட், அண்ட் தென் ஹீ ஸ்டில் மேனேஜ்ட் டூ வாட் ஹீ செட் அவுட் டு டூ தி சீசன். அதுவே செம. அண்ட் ஆஸ்கருங்க 3வது சீசன் ஹி வாஸ் ஆல்ரெடி ஃபைட்டிங் ஃபார் த டைட்டில்ன்றது வந்துட்டு பெரிய விஷயம், கிவன் வேர் ஹீ வாஸ் அண்ட் வேர் ஹீ இஸ். அண்ட் நீங்கள் அடிக்கடி வீடியோவில் சொல்கிறது, போன சீசனில் அவர் எந்தெந்த ட்ராக்லலாம் நல்லா பண்ணலையோ ஆக்சுவலி அந்த ட்ராக் எல்லாமே இந்த சீசன் ஓரளவுக்கு நல்லா பண்ணாரு. தேர் ஆர் ஸ்டில் சம் சிங்ஸ் இன் ஹிஸ் ஆர்மர். கண்டிப்பாக அவரோட ட்ரஜெக்டரியை பார்க்கும்போது அடுத்த சீசன் இதை விட இன்னும் நல்லா பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என்னென்ன ஹைஸ்லாம் சொல்லுவீங்க மெக்லாரனுக்கு இந்த சீசன்? Doing the right thing is not easy, and McLaren showed that why it is not easy. And both Lando and Oscar, Lando would have come back second half and the way he drove, he handled himself, how he was open about his weakness and strengths. கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஹை தான். சயின்ஸுமே அதை நல்லா சொல்லியிருந்தார். லைக் எல்லா டிரைவர்ஸும் வந்து அவங்களோட வீக்னஸை வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. they will not be open, they always have it close to their chest, but Lando was always open. அது ஒரு செமையான குவாலிட்டி. அந்த மாதிரி ஒரு டிரைவர் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கும் போது it feels, personally for me it feels better. இந்த பேரிங்கே செமையான ஹை ஃபார் மெக்லாரன். ட்ரூ. ரேட்டிங் குவைட் சிம்பிளி ஜில்லு தான். அல்டிமேட்டா பண்ணிட்டாங்க. ஏன்னா they have been smashing all records throughout. and சூப்பரான சீசன். அண்ட் அகைன் பேக் டு பேக் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ ஹாட்ரிக் அடிப்பாங்களா அப்படின்னு அடுத்த வருஷம் நமக்கு தெரிஞ்சிடும். சாட்லி அவங்களுக்குன்னு பார்த்து ரெகுலேஷன் மாறிச்சு. யூஸ்வலா ஒரு டீம் வந்து ஒரு எரா ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்ச நேரம் ஓடும். இவங்களுக்கு 2 தான் கிடைச்சது. ஸோ we will see how McLaren fare. அடுத்த சீட் எடுத்து போடுங்க. அடுத்த சீட் வந்து உண்மையிலேயே வந்து எல்லாருக்கும் பிடிச்ச டீம்பா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்ட டீம். இவங்க நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்ற டீம் பேசிக்கா வில்லியம்ஸ். அவங்களோட பொசிஷன் மாதிரியே நமக்கும் 5ஆவதா நம்ம டிஸ்கஸ் பண்ற டீம் அமைஞ்சிருக்கிற அமைப்புங்கிறது. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வின்ஸ் எதுவும் இல்ல, போடியம்ஸ் 2 தேங்க்ஸ் டு சயின்ஸ். ஆவரேஜ் குவாலிஃபைங் பொசிஷன் 11.6, ஆவரேஜ் ரேஸ் ரிசல்ட் 10.2. ஸோ இவங்களுமே பார்த்தோம்னா ஒரு மாதிரி ரெட்புல் கைண்ட் ஆஃப் டெரிட்டரி தான்.
குவாலிஃபைங் கீழே பண்ணாலுமே ரேஸில் வந்து 2 டிரைவர்ஸோட ரேஸ் கிராஃப்டையும் அண்ட் ஹவு தேவ் ஹேண்டில் த ரேஸ் அப்படின்றத நல்லா காமிக்குது போத் அஸ் அ டீம் அண்ட் டிரைவர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்துருவோம். இதுவுமே கொஞ்சம் ஆக்சுவலி க்ளோஸான இதுதான். அலெக்ஸ் ஆல்பன் வந்து 53% அவர் பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. சைன்ஸ் வந்து 47% பேசிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இதுவும் க்ளோஸ் தான். மெக்லாரன் அளவு க்ளோஸ் இல்லைனாலுமே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேயே செகண்ட் பெஸ்ட் ஸ்பிளிட். எக்ஸாக்ட்லி செகண்ட் பெஸ்ட் க்ளோசஸ்ட் டீம் பேரிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் டூ மெனி லோஸ். அவங்களுக்கு அவ்வளோ லோஸும் இல்லை அப்படின்னாலுமே ஆல்பனோட ஃபார்ம் டிப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டிப் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஐ வில் நாட் சே ஹி ஃபெல் ஆஃப் அ கிளிஃப், பட் ஹி டெஃபினெட்லி லேக் பேக் குவைட் அ பிட் இந்த சீசன். ஏன்னா பாயிண்ட் ஸ்பிளிட் படி பார்த்தோம்னா ஆல்பன் தான் சம ஜாஸ்தி. ஏன்னா அவர் சிறுக நிறைய சேர்த்தாரு. அதுக்கப்புறம் சயின்ஸ் வந்து ஒரு மாதிரி பீப்புள் ஸ்டில் ரிமெம்பர் த போடியம்ஸ், ரைட்? ஸோ ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வந்து பெரிய ஹீரோ ஆயிட்ட மாதிரி இருந்தது. சம்மன் ஹூ ஹஸ் ஆல்ரெடி அச்சீவ்ட் அ லாட் ஆஃப் போடியம்ஸ் நோஸ் ஹவு டு கெட் தட் மாதிரி ரொம்ப அது கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சது. ஆல்பன் இஸ் வெரி கூல் கேரக்டர். அவங்க 2 பேருக்குள்ள இருக்க ராப்பும் சூப்பரா இருக்கு. நம்ம அதை அவங்களோட ப்ரொமோஷன், மீடியா ப்ரொமோஷன் எல்லாத்தையுமே பார்க்குறோம். ஹவு கம்ஃபர்டபிள் தே ஆர் வித் ஈச் அதர். ஸோ ஆல்பனுக்கு நான் இதை ஒரு லோவா சொன்னாலும் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஹி வில் டூ கிரேட் நெக்ஸ்ட் இயர். ஸோ இது ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சீசனோட லோ. ஆன் டாப் ஆஃப் இட் ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு ஆட் இதுங்க, த காம்பினேஷன் ஆஃப் டிஎன்எஃப்ஸ் அண்ட் டிஎன்எஸ். ஆஸ்ட்ரியன் கிராண்ட் ப்ரீல வந்து ஐ கெஸ் ஒருத்தர் டிஎன்எஃப், இன்னொருத்தர் டிட் நாட் ஸ்டார்ட். ஸோ அது ஒரு பேசிக்கா லோ. இட் டிடன்ட் அஃபெக்ட் தேர் சாம்பியன்ஷிப் அப்படின்னாலுமே ஜஸ்ட் த வே தே ஹவ் டன் பிரிட்டி வெல் தி சீசன், அது ஒரு சின்ன பிளிப் ஒரு சின்ன லோ அப்படின்றத நான் ஜஸ்ட் லைட்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். அந்த 2 போடியம் கிடைச்சது, பட் அக்ராஸ் த ரேசஸ் பார்த்தோன்னா they were not consistent. ஆரம்பத்தில் ஆல்பன் செமையா பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா சயின்ஸ் இந்த டபுள் போடியம்க்கு அப்புறமா they were all set. அவங்க எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னாலுமே they were not consistent தான். அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் லோங்க, வேற எதுவும் இல்லை. ஹைன்னு பார்த்தா இவங்க வந்து ஆஸ்டன் மார்டினோட அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் இருக்காங்க. இந்த சீசனே கண்டிப்பாக ஹை தான். ஏன்னா போன வருஷம் 9th முடிச்சுட்டு இந்த வருஷம் 5th முடிக்கிறாங்கன்றது வந்து ஒரு பெரிய லீப். இப்போ 2 டிரைவரும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இஃப் தே வேர் ஃபைட்டிங் ஃபார் 4th இட் வுட் ஹவ் பீன் அன்பிலீவபிள் ஓவர் அச்சீவ்மெண்ட். ஸோ ரொம்ப நாளாவே அவங்க 5th ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. ஜேம்ஸ் வாவல்ஸ் கம்மிங் டு வில்லியம்ஸே ஒரு பெரிய ஹை தான். அவர் வந்து அவங்களோட ப்ராசஸை மாற்றி அவங்களோட தாட் திங்கிங்கை மாற்றி பேசி சயின்ஸ் மாதிரி ஒரு டிரைவரை உள்ளே கொண்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ரிசல்ட்ஸை உலகத்துக்கு காமிக்கிறதுலாம் பெரிய விஷயம். ஆஸ் அ டீமே அவங்க 3 பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்றதே வந்து கண்டிப்பாக நான் ஒரு ஹையாக தான் போடுவேன். மெக்லாரன் மாதிரியே நான் வந்து என்ன சொல்லுவேன்னா சூப்பரான டிரைவர் பேரிங். நாட் ஃப்ரம் ஜஸ்ட் த ரிசல்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், 2 பேரும் காம்போவாக செமையாக சேர்ந்து பாயிண்ட்ஸ் எடுக்கலனாலுமே அவங்கவுங்களோட ஹாஃபில் தே டிட் ரியலி குட். அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா இன்னும் செமையாக பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ceiling and what they have done in their respective halves வச்சு பார்க்கும்போது இட்ஸ் a really good driver pairing. இந்த மூவேந்தர்கள் பேசிக்கா ஜேம்ஸ் வாவல்ஸ், சைன்ஸ் அண்ட் ஆல்பன். I mean no disrespect to all the engineers and what they are doing back in the factory. அவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம். they are all part and parcel of what Williams have achieved. But just considering the face of what we see as a Williamsன்றப்போ இந்த 3 பேர் அதுவே நான் ஹையா சொல்லுவாங்க. ஸோ ஈஸி ரேட்டிங் அகைன் ஜில். ஆமாங்க, எங்கள் மனதை குளிர வைத்த ஒரு மாபெரும் ஜில் வில்லியம்ஸ். தேங்க்யூ வில்லியம்ஸ். அடுத்து 6வது ரவுண்டில் யாரு இருக்காங்க? பேசுறதுக்கு எதுவும் இல்லை, டக்குன்னு முடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அவங்களே கரெக்ட். அவங்களே இந்த சீசன் வந்து நீங்க சொன்ன அந்த ஒரு அனாலஜி உங்களுக்கும் பொருந்தும். அந்த என்ன சொன்னீங்க, அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டா சும்மா வந்து பேசிக்கா ஆல்பின் அவங்களே பேசிக்கா ஒத்துக்கிட்டாங்க இந்த சீசன் நாங்க வந்து we are all focused on 2026. இது என்ன பண்ணாங்க அப்படின்றது ஃபியூச்சர்ல தான் நமக்கு தெரியும். அதனால அதை பத்தி இப்ப நான் கமெண்ட். அதாவது இந்த சீசனோட லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணாத எல்லாருமே we are looking forward to 2026 சொல்லி எஸ்கேப் ஆனதாங்க இந்த சீசனோட லோ. எல்லாரும் இதே சொல்றீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஓகே, சொல்லுங்க சொல்லிக்கிறோம்ப்பா. அப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ஸா பாத்துருவோம். ஆஸ் யூஷுவல் வின்ஸும் இல்லை, லோஸ் வின்ஸ் எதுவும் இல்லை, போடியமும் எதுவும் இல்லை. ஆவரேஜ் குவாலிஃபைங் ரிசல்ட் பார்த்தோம்னா 15th பொசிஷன். ஆவரேஜ் ரேஸ் ரிசல்ட் பார்த்தோம்னா 14.7. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் சிமிலர் டு 15. பட் ஆச்சரியமா இருக்கு, என்ன இவ்வளவு மேலையா அப்படின்ற மாதிரி. பட் தேங்க்ஸ் டு கேஸ்லிங்க. அப்படியே நான் எடுத்துட்டு போகணும், நீங்க கேட்டதுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் கூட இல்லைங்க. இதுதான் மோஸ்ட் ஒன் சைடட். பியர் கேஸ்லி வந்து 100% பாயிண்ட்ஸ் அவர் தான் எடுத்தாரு. இத்தனைக்கும் அவருக்கும் 2 பார்ட்னர் இருந்தாங்க, 2 பேரும் எதுவும் பண்ண முடியல. ஜாக் டூவனும் எதுவும் பண்ணல.
காலபிண்டோவும் பேசிக்கா எதுவும் பண்ணல. சீசனோட லோஸ் காலபிண்டோ கண்டிப்பா ஜேம்ஸ் வால்ஸ் வர செமையா ஹைப் பண்ணார், பயங்கர டேலண்ட் இருக்கு பையனுக்கு அப்படின்ற மாதிரிலாம். ஆனா எனக்கு என்னமோ திடீர்னு காலபிண்டோ ஒரு மாதிரி சிறுத்தை சிவா பிராக்கெட்டுக்குள்ள போன மாதிரி இருக்கு. எப்படி இந்த ஆளுக்கு பெரிய பெரிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்குது, எதுவும் பண்ற மாதிரி தெரியலையே அப்படின்ற மோட்ல தான் இருக்கு. ஐ எம் ரியலி ஹோப்பிங் ஐ எம் ராங் பிகாஸ் ஐ ஹேவ் சீன் காலபிண்டோ டிரைவ் ரியலி வெல். ஆனா அவர் பண்ண கிராஷ், டீமுக்கு கொண்டு வந்த செலவுகள், அகைன் ஹெல்மெட் மார்க்கோ அப்படின்ற காஃபில கொஞ்சம் பாலை ஊத்துனா அதான் ஃபிளாவியோ, பிளாக் காஃபில கொஞ்சம் பாலை ஊத்துனா அதான் ஃபிளாவியோ பிரேட்டாரு. சேம் பட் டிஃப்ரெண்ட் மாதிரி தான். ஏன்னா ஓப்பனா டிரைவர்ஸை கிரிட்டிசைஸ் பண்றது, ஓப்பனா சொல்லி டிரைவர்ஸோட மொரால குறைச்சதெல்லாம் மகா அற்புதம். இட் வாஸ் ஃபன்னி டு சி ஜாக் டூஹன் புட்டிங் அப் அ ஸ்டோரி வென் காலபிண்டோ கிராஷ்ட். அந்த லெவல்ல தான் இருந்துச்சு அவங்க டீம். ஆல்பின்னு ஹையா பேரை வச்சுக்கிட்டே சீசன் ஃபுல்லா பேர்லயாச்சும் இருக்கட்டுமே அப்படின்னு வச்சு அது ஒரு சம செந்தில் கவுண்டமணி ஜோக் இருக்கு. அம்மா இவர் பேர் தான் மானஸ்தான், என்னது இவனா மானஸ்தான், ஆமா பேர் வைக்கும்போது குப்புறப்படுத்திருந்தாரு, அந்த மாதிரிதான் இருக்கு. ஆல்பின ரொம்ப கலாய்கிறோம்டா. சரி சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா. எனக்கு மெயினா ஸ்டாட்ஸ் எடுக்கும் போது ஆர் இதுக்கு ரிசர்ச் பண்ணும் போது துண்டா தெரிஞ்ச விஷயம் பார்த்தோம்னா ரிலையபிலிட்டிங்க. 4 டிஎன்எஃப், ஒரு டிஎன்எஸ். ஆல்பின்னாலே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். நம்ம நிறைய ரேசஸ் பார்த்துருக்கோம். அண்ட் எனக்கு வேகா ஞாபகம் இருக்கிறது என்னன்னா, சில இது ரேஸ்லாம் கேஸ்லி வந்து ஒரு நல்ல பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, பார்த்தா வண்டி போட்டுட்டு இருக்கும். ஆர் சில ரேஸில் வந்து பிட்லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய ஞாபகங்கள் தான் எனக்கு ஆல்பின் இந்த சீசனுக்கு எனக்கு பேசிக்காக வருது. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி காலபிண்டோ வந்து நானும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. பட் அகெயின் இட் மைட் பி டியூ டு பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட். சில பீப்புள் வந்து என்வாயன்மெண்ட் நல்லா இருந்தால் அவங்களும் செமையாக பண்ணுவாங்க, என்வாயன்மெண்ட் நல்லா இல்லைன்னா அவங்களாலையும் ஒழுங்காக பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு மிரராக அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். மேபி காலபிண்டோ இஸ் தட் கைண்ட் ஆஃப் என்ன பண்றாருன்னு பார்க்கணும். அகைன் அடுத்த வருஷம் அவர் காலபிண்டோ தான் ஓட்டுவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, வேற யாரை கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இஃப் ஹி இஸ் கோயிங் டு டிரைவ் ஃபார் ஆல்பின் நெக்ஸ்ட் இயர், திஸ் இஸ் த ரைட் சான்ஸ். புது ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஆல்பின் வந்து கஸ்டமர் டீம் ஆகிறாங்க மெர்சிடிஸ்க்கு, கரெக்டுங்களா? ஸோ அதனால் அவங்களோட ஓன் என்ஜின் இல்லை, ஸோ தே கேன் கான்சென்ட்ரேட் ஆன் சாசி அண்ட் அதர் திங்ஸ். ஸோ இட் கேன் பி அ குட் திங். பட் அகைன் ஸ்டிக்கிங் டு த லோஸ், காலபிண்டோ இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும். ஹை பேர் நல்லா இருக்கு ஆல்பின், நீங்கள் வேற என்ன சொல்லுவீங்க? ரொம்ப அசிங்கப்படுத்துறானேப்பா, ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க. அடிக்க போறாங்க என்ன? யாரும் அடிக்க மாட்டாங்கப்பா, கூட சேர்ந்து கரகோஷங்களை எழுப்புங்கள் அப்படின்ற மாதிரியான எல்லாம் கைத்தட்ட தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஹைஸ்ன்னு பார்த்தோம்னா கேஸ்லியோட ஒரு பர்டிகுலர் பெர்ஃபார்மன்ஸ் பிரிட்டிஷ் கிராண்ட் ப்ரீல P6ல முடிச்சாரு. 22 பாயிண்ட் எனக்கு தெரிஞ்ச ஆல்பின் வந்தது பெரிய விஷயம். ஒரு சில ரேஸ்லாம் சில காரை தாண்டி இருப்பாரு and then either he will not have enough power or வண்டி ஏதாச்சும் ஆயிடும். His frustration was understandable. So hats off to Gasly. Super. Red Bull வந்து அவங்க ரெஸ்யூமேல எழுதிக்கலாம், சாபட்டாஜ் பண்ண டிரைவர்ல இன்னொரு அமேசிங் டிரைவர் கேஸ்லி அப்படின்னு பேசி. True. So, but yeah, obvious Jack இந்த டீம் என்ன ஈஸியா இருக்கிறது, அந்த மாதிரியான டீம் ரேட்டிங் கொடுக்கிறதுக்கு, அந்த மாதிரியான டீம் இது. சூப்பர். அடுத்து தல ஃபார் ரீசன் 7ஆம் இடத்தில் யார் இருக்கிறார்கள்? 7ஆம் இடத்தில் இருப்பது வந்து நம்ம மெர்சிடிஸ்ங்க. சூப்பர்ப்பா. Their standards have been so high in the previous regulations. இந்த ரெகுலேஷன் மெர்சிடிஸ் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொன்னாலுமே நம்ம போய் பார்த்தோம்னா they have finished in P3, P2. இந்த ரெகுலேஷன் வந்து they have not been a slouch. ஃபெராரி கூட பேசிக்கா கடைசி வருஷம் மொக்கையா பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் Mercedes have been consistently doing okay for their standards, but for other standards they have been doing ground effect அவங்களால கிராக்கே பண்ண முடியலன்றதே என்னால ஒத்துக்கவே முடியல. சம டீம் சம பீப்பிள், பட் they don't know how to stay grounded பேசிக்கா. அதான் நினைக்கிறேன் Mercedes. அடாடாடாடா 2 வின் 12 போடியம். ஆவரேஜ் குவாலிஃபைங் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 6.48, செகண்ட் பெஸ்ட் பேசிக்கா. ஆவரேஜ் ரேஸ் ரிசல்ட் 6.2, அகைன் செகண்ட் பெஸ்ட். இது கொஞ்சம் கான்ட்ராடிக்டரியா இருக்கும், ஏன்னா மெர்சிடிஸ் பத்தி நம்ம பேசியிருக்கோம், லைக் வேர் வந்து ரேஸ் இன் ரேஸ் அவுட் ஒரு மாதிரி கன்சிஸ்டண்டா இருக்காது அப்படின்னாலுமே அந்த பர்டிகுலர் வீக்கெண்ட்ல குவாலிஃபைங் என்ன பண்றாங்களோ அதே தான் ரேஸுக்கும் கிடைக்கும்ன்ற மாதிரியான ஒரு ஓரளவுக்கு இன்டர்னல் லாஜிக் இருந்துச்சு அவங்களுக்கு. எக்ஸாக்ட்லி, ஒரு கோரிலேஷன் இருந்திருக்கு அப்படின்றது இந்த ஸ்டாட்டை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. டிரைவரோட கான்ட்ரிபியூஷனுக்கு வருவோம். மெஜாரிட்டி ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து யார் கான்ட்ரிபியூட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜார்ஜ் ரசல். 68% அவர் தான் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. கிமி ஆண்டனலி 32% பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. I'm happy Kimi actually touched 30%, which is great. True. The fact that they were still fighting to find how they can make the car better is quite unacceptable by Mercedes standards. Kimi's ஃபார்ம் டிப் விச் அவரே ரெக்கக்னைஸ் பண்ணது மேபி இந்த சீசன் இன்னும் நல்லாவே கூட இருந்திருக்கலாம். அதை கண்டிப்பாக நான் ஒரு லோவாக சொல்லுவேன். பெரிய லோ
இஸ் த ஃபேக்ட் தட் தே குடன்ட் கிவ் ரசல் ஃபைட்டிங் கார். ஏன்னா ரசல் இந்த சீசன் ஓட்டுனதுக்கு அவருக்கு கண்டிப்பா நல்ல கார் கிடைச்சிருந்தா இட் வுட் ஹவ் பீன் a 2-way ஃபைட், இட் வுட் ஹவ் பீன் a 3-way ஃபைட். பட் அது எந்த மாதிரி ஃபைட்டா இருந்தாலும் அந்த ஃபைட்ல ரசல் இருந்திருப்பாரு கண்டிப்பா. இதை நம்ம வீடியோஸ்ல நிறைய வாட்டி பேசலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் நீங்க இது ஆல்ரெடி ஹைலைட் பண்ணது, விச் இஸ் மிட் சீசன்ல வந்துட்டு they were giving a different signal, they want to get Max into the picture. And in the combination, ஆமா, இந்த காம்பினேஷன் ஜார்ஜ் ரசல் அண்ட் கிமி ஆண்டனியோட காம்பினேஷனை செமையா வந்து பிரேக் பண்ணாங்க. அதனால அதுக்கப்புறம் ஜார்ஜ் எப்படி மாறினாருன்றத பார்த்தோம். அவர் பெர்ஃபார்மன்ஸ் மாறல. ஜார்ஜ் யாரா இவனை இப்படி மைண்ட் பேக் பண்ணது? ஓகே நல்லா அது தேவையில்லாத பிரச்சனை. வெளியே போன ஓனா எடுத்து தேவையில்லாம ஜார்ஜ் ரசல் வேட்டியில விட்டாங்க. ஜார்ஜ் ரசல் பேசிக்கா வெரி ஆயிட்டாரு. ஸ்பெசிஃபிக்கா வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் கிராண்ட் ப்ரீல எனக்கு தெரிஞ்சு 1 பாயிண்ட் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன்பா. போன வருஷம் மாதிரி 2 பேரும் பிரிட்டிஷ் டிரைவர்ஸ் இல்லைனாலுமே ஸ்டில் தட் வுட் ஹவ் ஹர்ட். அதுக்கப்புறம் மானோகோல என்ஜின் ஃபெயிலியர் ஆச்சு, 2 மெர்சிடிஸுமே முடிக்கல, அது ஒரு லோ. இன்னொன்று வந்து கிமியோட ஸ்ட்ரிங் ஆஃப் பேட் பெர்ஃபார்மன்சஸ், எஸ்பெஷலி ஃப்ரம் ரவுண்ட் 7 to 15 பார்த்தோம்னா இமோலால இருந்தே, அஃப்கோர்ஸ் இமோலால அவருக்கு என்ஜின் ஃபெயிலியர், ஸ்பானிஷ் கிராண்ட் ப்ரீலையுமே என்ஜின் ஃபெயிலியர். பட் அதுக்கப்புறம் 2 DNF ஆச்சு, விச் வாஸ் his fault. collision damage நடந்துச்சு. சோ அந்த ஒரு 7 ரேஸ் யூரோப் அவருக்கு தெரிஞ்ச ட்ராக் சமயா பண்ண போறாருன்னு சொல்லி பேசி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா யூரோப்ல அதுக்கப்புறம் பார்த்தா எக்ஸாக்ட்லி நல்ல வேளை சம்மர் பிரேக் வந்துருச்சு. ஆமா, நம்ம ஒரு பாயிண்ட்ல பேசவே ஆரம்பிச்சோம், ஏன்னா அது வந்து பேசாமலே இருந்தது. கிமியை பத்தி நம்ம ரொம்ப பேசணும், அவர் ஒண்ணுமே பண்ணலங்க, என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருந்தா அவர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேட் பெர்ஃபார்மன்சஸ் இல்லைன்னா he would have scored more points and he would have contributed more. இப்போ 30% இருக்கிறது க்ளோஸ் டு 40-45% வாய்ப்பு இருக்கும். ஸோ அது இதெல்லாம் தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் லோஸ். ஹைஸ் கண்டிப்பா ஜார்ஜ் ரசல் சான்ஸ் இல்லை. ஏன்னா முக்கியமான ஒரு ஸ்டார்ட் இங்கே சொல்லியே ஆகணும். இந்த சீசன்லேயே 2 டிரைவர்ஸ் தான் 24 ரேஸில் 23 ரேஸ் பாயிண்ட் எடுத்தவங்க. ஒன்று மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன், இன்னொன்று ஜார்ஜ் ரசல். த பட்டிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிமி அண்ட் போனோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா சூப்பராக இருக்கு, அவங்க ரேடியோ மெசேஜஸ் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு. அண்ட் கிமியோட கான்ஃபிடன்ஸ் வளர்றது வந்து கிளியரா தெரியுது. மெக்லாரன் மட்டும் மேக்ஸ் அலோவ் பண்ணல, இந்த சாம்பியன்ஷிப்க்கு உள்ள அலோவ் பண்ணல அப்படின்னா for me the driver of the season would have been George Russell தான். அது மட்டும் மெக்லாரன் அலோவ் பண்ணல அப்படின்னா லாண்டோ நாரிஸ் அண்ட் ஜார்ஜ் ரசல் கம்பேர் பண்ணா ஸ்டில் ஐ வுட் ஹவ் given ஜார்ஜ் ரசல் the driver of the season. He was consistent across the board, he was always trying to get into the podiums. எனக்கு தெரிஞ்சு ஜார்ஜ் ரசல் பெருசா இந்த சீசன் தப்பே பண்ணல. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சிங்கப்பூர்ல பண்ண தப்பு, அந்த மாதிரியான சில்லி மிஸ்டேக்ஸ் எதுவும் பெருசா பண்ணவே இல்லை. அகைன் we can argue that அதே மாதிரியான ப்ரெஷர் சிச்சுவேஷன் இருந்துச்சான்னு to some extent சில ரேசஸ்ல இருந்தது, பட் நாட் இன் ஆல் ரேசஸ். ஹேவிங் செட் தட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் தாங்க பெரிய ஹை ஃபார் மெர்சிடிஸ். நீங்க சொன்னது கிமியோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் செம ஸ்ட்ராங்கா வந்தாரு கிமி. ஹிஸ் செகண்ட் பிளேஸ் இன் பிரேசில் இஸ் த பெஸ்ட். மேக்ஸை பின்னாடி ஆமா, கட்டார்லயுமே சூப்பரா ஓட்டினாரு till that particular point. Still I will not take that against him. ஸோ கிமியோட பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக வரணும்னா கனடாவில் டபுள் போடியம் எடுத்தாங்க, ரசல் ஜெயிச்சாரு அண்ட் கிமி போடியம்ல முடிச்சாரு, அது செம. சிங்கப்பூர்ல ரசல் ஜெயிச்சது, இது எல்லாமே சூப்பரான ஹைஸ் ஃபார் மெர்சிடிஸ். ஜில்லுக்கும் ஜங்குக்கும் நடுவில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பர்சனலாக நான் அப்படி யோசிச்சாலே ஐ வில் சே ஜங்கு தான் எனக்கு. ஐ கெஸ் we might have a split vote here. நீங்க எப்படி பாக்குறீங்க? கரெக்ட், எனக்கு ஜில்லு தாங்க. ஐ மீன் எனக்கு என்னன்னா மெர்சிடிஸ் நிறைய தப்பு பண்ணாலுமே ஸ்டில் தே were able to be consistent and the way they handled கிமி. ஜார்ஜை கொஞ்சம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிருக்கலாம்னாலுமே கிமி ஆக்சுவலி தே கைண்ட் ஆஃப் ஹேண்டில்டு பிரிட்டி வெல். அதனால தான் அவரால் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. ஸோ கன்சிடரிங் ஆல் திஸ் ஐ ஸ்டில் கோ வித் ஜில். அடுத்த 3 சீட்டுல சங்கவி எந்த சீட்டை எடுத்து போட போறா? நம்மளோட வி கார்புங்க. சூப்பர், நல்ல டீம். சோஷியல் மீடியா செல்ல குட்டிகள். ஸ்டாட்ஸை பார்த்துருவோம். வின்ஸ் எதுவும் இல்லை, ஒரு போடியம், சூப்பரான போடியம் டச் கிராண்ட் ப்ரீல ஐசக் அட்ஜர் எடுத்தாரு. ஆவரேஜ் குவாலிஃபைங் பொசிஷன் பார்த்தோம்னா 10th பொசிஷன். எவ்வளவு ரேசஸ் அவங்க Q3 போயிருக்காங்க அப்படின்றது இது கிளியரா நமக்கு காமிக்குது. வில்லியம்ஸ் கூட ஆவரேஜ் குவாலிஃபைங் 11 தான், பட் ஸ்டில் வி கார்ப் வந்து 10th முடிச்சிருக்காங்க. அது சொல்லுது அவங்க எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆவரேஜ் ரேஸ் ரிசல்ட் பார்த்தோம்னா 11.4. கான்ட்ரிபியூஷனுக்கு வருவோம், டிரைவர் கான்ட்ரிபியூஷனுக்கு வந்தோம் அப்படின்னா ஐசக் அட்ஜர் வந்து 55% ஆஃப் த பாயிண்ட்ஸ் அவர் தான் எடுத்திருக்காரு. லியம் லாசன் வந்து
42% ஆஃப் த பாயிண்ட்ஸ் லியம் லாசன் எடுத்திருக்காரு. இங்கே கொஞ்சம் சின்ன ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே யூகியும் ஆரம்பத்தில் கொஞ்சம் ரேசஸ் அவர் அங்கே பெர்ஃபார்ம் பண்ண அந்த பாயிண்ட்ஸை நாங்கள் இங்கே சேர்க்கல. அதனால் அங்கே ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்கும். பட் ஸ்டில் we are just sticking with the simple concept of which drivers has been teammates for majority of the races. ஸோ அதில் பார்க்கும்போது ஐசாக் ஹட்ஜர் தான் மெஜாரிட்டி ஆஃப் த ரேசஸ்க்கு மெஜாரிட்டி ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருங்க. விகார்போட லோஸ் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கிவ் மெனி லோஸ். ஏன்னா அவங்க கண்டிப்பாக ஓவர் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் கண்டிப்பாக அண்டர் அச்சீவ் பண்ணல. அண்ட் கிவன் தட் டீமுக்குள்ளே இருந்த சேஞ்ச், டிரைவர் சேஞ்ச், லைன் அப்லாம் இருந்தது வந்துட்டு வித்தியாசமாக இருந்தது. பட் ஓகே, நான் ரெஜிஸ்டர் பண்ணணும் லோ அப்படின்னா த வே தே கெப்ட் ஸ்வாப்பிங் தேர் டிரைவர்ஸ், லாசனை தூக்கி அங்கே கொடுத்துட்டு திருப்பி அவரே கொண்டு வந்து இங்கே கொண்டு அட்லீஸ்ட் வந்த பிறகு அவர் நல்லா பண்ணாரு அப்படின்னாலுமே கூட விச் கேன் பி ஹை. பட் லோனா நான் இதை தான் சொல்லுவேன். டெக்னிக்கலாக லோ அப்படின்னு எனக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் கிராண்ட் ப்ரீல WDNF பேசிக்காக அது ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அவங்க. ஸோ தென் குவிக்லி ஹைஸ் அப்படின்னு பார்த்தோம்னாலே ஹட்ஜார் அவரோட போடியம் ஆப்வியஸ்லி அதை மறக்க முடியாது. அண்ட் இன் ஜென்ரல் ஹவு ஹட்ஜார் ஹாஸ் பீன் ஸ்லோலி க்ரோயிங் அவுட் ஆஃப் த ரூக்கி ஷூஸ். இந்த சீசன் எல்லா ரூக்கீஸுமே நல்லா பண்ணாங்க, நம்ம ஆரம்பத்திலையும் சொன்னோம். அண்ட் இந்த சீசன்ல ரொம்ப சூப்பரா பண்ண ரூக்கில மிக முக்கியமான ஒருத்தர் ஹாட்ஜா. ஸோ தட் இஸ் ப்ராபப்ளி த பிக்கெஸ்ட் ஹை. அண்ட் த ஃபேக்ட் தட் இஸ் நவ் மூவிங் டு ரெட் புல் அப்படின்றது ஒரு பெரிய நியூஸ். ஹவு இட்ஸ் கோயிங் டு பீன்றது அடுத்த வருஷத்தோட ஹையா லோவா நம்ம பேசலாம். பட் டெஃபினெட்லி ஐசாக் ஹாட்ஜா த பிகெஸ்ட் ஹை. இவங்களுக்கு பெருசாவும் பண்ணல சின்னதாகவும் பண்றதுனால ஐ வில் கீப் them at ஜங். நீங்க யுனானிமஸ் ஓட். ஓகே, நான் இதுக்கும் ஸ்பிளிட் ஓட் இருக்கும்னு நினைச்சேன். ஓகே, யுனானிமஸ் ஓட்டுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த 2 பேர்ல யாரை பத்தி பேச போறோம்? வந்துட்டோம், வந்தாச்சு. மிட்சுபிஷி சூரியனோ ரெட் அப்படி ஆரம்பிச்ச சீசன் கடைசியில வந்துட்டு பறவையை எங்க இருக்கிற மாதிரி முடிஞ்சிருச்சு. பட் ஓகே, ஸ்டார்ட்ஸை பார்த்துருவோம். வின்ஸ் எதுவுமே இல்லைங்க. போடியம் 7 எல்லாமே தேங்க்ஸ் டு சார்ல்ஸ். ஆவரேஜ் குவாலிஃபைங் பொசிஷன் 7.25, ஆவரேஜ் ரேஸ் வின்னிங் பொசிஷன் 6. குவாலிஃபைங் கம்பேர் பண்ணும்போது ரேஸ் ஆக்சுவலி பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. பட் அகெயின் I guess thanks to Charles more than Lewis Hamilton. Point split பார்த்தோம்னா it will basically reflect who is the lead driver அப்படின்னு. சார்ல்ஸ் 60% of the points அவர் தான் எடுத்திருக்காரு. ரிமைனிங் 40% லூயிஸ் ஹாமில்டன். டு பி ப்ரிசைஸ் 39, சார்ல்ஸ் 61%. லோஸ் சீசன் ஹை. சொல்லுங்க, எனக்கு இதை பத்தி நிறைய சொல்லலாம். லைக் த என்டையர் ஸ்ட்ரிங் ஆஃப் காமெடி தட் இஸ் ஹேப்பனிங் வித் லூயிஸோட ரேடியோ இந்த மாதிரி அடுக்கலாம் லோஸ் அப்படின்னா. யூ பிரிங் இன் அ டிரைவர் லைக் லூயிஸ் ஹாமில்டன் அண்ட் தென் தேர் இஸ் பேசிக்கலி 0 போடியம்ஸ். நீங்கள் முக்காவாசி சீசனுக்கு ஆக்சுவலி செகண்டில் தான் இருந்தீங்க. And then you gradually drop down and you couldn't even get one race win this season. So சொல்ல மாட்டேன்னு சொல்லி 2 பெரியல சொல்லிட்டேன். And I don't want to stretch this. நீங்க சொல்லுங்க. ஒன்று how Ferrari handled Lewis Hamilton. I don't want to put the complete blame on Ferrari, and at the same time I don't want to put the complete blame on Lewis as well. ஆரம்பத்தில் I was kind of supporting Ferrari to some extent. We need to give leeway for Ferrari, but வருஷம் ஃபுல்லாக கன்சிஸ்டண்டாக அவங்க பண்ணது பேசிக்காக சொதப்பினது தான் ஃப்ரம் த கம்யூனிகேஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட். வேறு எதுவும் கன்சிஸ்டண்டாக பண்ணல. லூயிஸ் எஸ்பெஷலி ஐ வில் நாட் பிளேம் லூயிஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப், பட் செகண்ட் ஹாஃபில் அவரால் Q1லேருந்தே அவரால் வெளியே வர முடியல நிறைய ரேசஸ். அண்ட் சில ரேசஸில் அவர் நல்லாவும் ஃபைட்டும் பண்ணார். ஸோ ஒரு மாதிரி செம மிக்ஸ்டாக இருந்தது. ஸோ அதுவே எனக்கு லோ. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி லூயிஸ் ஒரு சீசனில் போடியமே எடுக்காதது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரம் ஹிஸ் டெபியூ சீசன் 2007. அதுவே பெரிய பிளாக் மார்க் ஃபார் லூயிஸ் அண்ட் ஃபெராரி. அதுவும் ஸ்பிரிண்ட் ரேஸ் வின் பண்ணதுக்கு அப்புறம் எதுவுமே பண்ணல. எக்ஸாக்ட், என்னால அதை நம்பவே முடியல. ஆஹா வந்துருச்சுடா அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு சைனா ரேஸ்க்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ணல. அண்ட் என்ன சொல்றது, ஆனரரி மென்ஷன் மாதிரி டிஸ்ஆனரரி மென்ஷன் கடைசியா இந்த சீசன் முடியும் போது ஜான் எல்கன் பண்ண காமெடி. டிரைவர்ஸ் மூடிட்டு வண்டியை ஓட்டணும்னு, அவங்க வண்டியை ஓட்டிட்டு தான் இருக்காங்க, நீங்க வண்டியை கொடுங்கன்ற மாதிரி அது ஒரு மென்ஷன். ஹைஸுக்கும் வந்தோம்னா என்னிடத்தில் எதுவுமே இல்லை, வடிவேல் பாக்கெட் எடுத்து காமிக்கிறது தான். ஸோ I mean, I can call any of Charles' podiums as high, but that will basically be masking over or taping over too many cracks. நீங்க நல்ல மனசோட ஏதாவது கொடுக்க போறீங்களா? இல்ல, I want to அந்த sprint win still is a high. That in itself is a low. ஒரு sprint ஒரே ஒரு sprint win ஆயின்ற பத்தியா, that in itself is a low பேசிக்கா. பட் actually லோல இதை இன்னும் போடலாம். They are basically wasting Charles. Ferrari is wasting Charles. His peak years they are wasting. அதை லோல நான் போட்டுட்டு இங்க மறுபடியும் ஹைக்கு வந்தேன்னா சார்ல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் he was
he was amazing. நம்மளும் வருஷம் இதுதான் சொல்லிட்டு இருக்கோம், இந்த வருஷமாச்சு நமக்கு ஃபெராரி ஏதாவது நல்ல இது மக்கள் கொடுப்பாங்க. டோப்பு கடுமையாகிற மாதிரி டிஃபோசி ஹோப்பு கடுமையாயிட்டாங்க, வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஆமா. ரேட்டிங் வந்து ஜக் இல்ல பதக் தான், யூனானிமஸ். நான் ஒரு செகண்ட் பார்த்தேன், என்னோட ரேட்டிங் ஜங்கு இங்கு கொடுத்துட்டான் அப்படின்னு. நல்ல வேளை நான் ஜக்கு தான் கொடுத்தேன். வாய்ப்பே இல்லை, நான் சண்டை வாய்ப்பே போட்டு இல்ல. உன்னை மாத்த வச்சிருப்பேன். அதுதான் ஜக்கு கொலை தான். பண்ணிடுவோம் உன்னை. அவ்வளவுதான். ஓகே, அப்போ கடைசியா நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு சீட்டு ஹாஸ், கரெக்டுங்களா? ஆமாங்க, ஹாஸை பற்றி பேசுவோம். முதலில் ஸ்டார்ட் செய்யுங்கள். வின்ஸ் எதுவும் இல்லை, 0. போடியம்ஸ் எதுவும் இல்லை, 0. ஆவரேஜ் குவாலிஃபைங் பார்த்தீங்கன்னா 14th பொசிஷன் தான். பட் ஆவரேஜ் ரேஸ் ரிசல்ட் பார்த்தோம்னா 11. ஸோ இட்ஸ் லைக் 3 பொசிஷன்ஸ் ஆன் ஆவரேஜ். குவாலிஃபைங் ஸ்டார்ட் பண்ணதும் ரேஸ் முடிச்சதும் ஆல்வேஸ் 3 steps ahead ஆன் ஆவரேஜ். இதுலேருந்தே தெரியுது டிரைவர்ஸ் எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் டீமோட ஸ்ட்ராட்டஜியும் ஓரளவுக்கு பெட்டராக இருந்திருக்குன்னு. ஹியர் அண்ட் தேர் பிரச்சனைகள் இருந்தது, அதை பற்றி நம்ம லோஸில் லைட்டாக டச் பண்ணுவோம். பட் ஸ்டில் ஆன் அண்ட் ஆவரேஜ் பார்க்கும்போது ஹாஸ்க்கு இது கண்டிப்பாக நல்ல சீசன் பேஸ்ட் ஆன் த ஸ்டாட்ஸ். எஸ்டபான் ஆக்கான் ஒரு நல்ல டிரைவர். ஏன்னா நம்ம ஆல்பின்லையும் பார்த்துருக்கோம், பிரேசிலில் டபுள் போடியம் எடுத்தாங்க, கேஸ்லையும் எஸ்டபான் ஆக்கான். அப்பயும் நம்ம பேசணும், அந்த பர்டிகுலர் நாளில் ஓட்டின 2 டிரைவர் சூப்பராக ஓட்டின டிரைவர்னா மேக்ஸும் எஸ்டபான் ஆக்கான். ஸோ நமக்கு தெரியும் ஆக்கான் வந்து ஹீ இஸ் குட் அப்படின்னு. அவரை அஸ் அ ரூக்கியா ஃபர்ஸ்ட் சீசன்ல ஓவர்டேக் பண்றது அப்படின்றது பெரிய விஷயம். அதுதான் ஆலிவர் பெர்மன் இந்த சீசன் பண்ணியிருக்காருங்க. இட் இஸ் க்ளோஸ் பட் ஸ்டில் ஒரு ரூக்கியால பண்ண முடியுது அப்படின்றது எக்ஸாக்ட்லி அது பெரிய விஷயம். குடோஸ் டு ஆலிவர் பெர்மன். கான்ட்ரிபியூஷனுக்கு வந்தோம் அப்படின்னா 52% ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஆலிவர் பெர்மன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, 48% வந்து எஸ்டபான் ஆக்கான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருங்க. நிறைய லோஸ் சொல்ல விரும்பல, பிகாஸ் தே ஹவ் ஆல்வேஸ் பீன் தட் டீம் விச் ஹாஸ் பீன் அண்டர் பர்ஃபார்மிங் ஃபார் குவைட் அ ஃபியூ இயர்ஸ். இந்த சீசன் ஆக்சுவலி அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க வித் அ ரூக்கி இன் பிளேஸ் அண்ட் த ரூக்கி டூயிங் வெல். ஸோ ஒரே ஒரு லோ சொல்லணும்னா ஆப்வியஸ்லி பாயிண்ட்ஸ்லேருந்தே இல்லை ஸ்டாட்ஸ்லேருந்தே வர்றது, ஆக்கான் இன்னும் நல்லா பண்ணுவாருன்னு நினச்சேன் இந்த சீசன். அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்கலையா ஆர் அவர் மேபி ஹி வாஸ் நாட் அட் இஸ் பெஸ்டா அப்படின்றது வந்து எனக்கு அன்கிளியர். ஸோ லோஸ் அப்படின்னா இந்த சீசன் ஆக்கானோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக சப்பார் தான். இது ஜஸ்ட் ஆன் டாப் ஆஃப் இட் நான் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹாஸ் சைடும் கொஞ்சம் ரிலேபிலிட்டி பிரச்சனையாச்சு, பிகாஸ் தே ஹேட் 4 DNFs. ஸோ ஒரு லோ அப்படின்னு சொல்லணும்னா ஹாஸோட ரிலேபிலிட்டி சொல்லலாம். இன்னொன்று ஆக்சுவலி அவங்க கட்டார் கிராண்ட் ப்ரீல இட்ஸ் ஜஸ்ட் ஒன் இன்சிடென்ட், அதனால அதை லோவாக சொல்லலாமான்னு தெரியல. பட் ஸ்டில் தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் த P6 பொசிஷன், P6, P7, P8, வீகார், ஆஸ்டன் மார்டின், ஹாஸ் சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த பாயிண்ட்ல கட்டார் கிராண்ட் ப்ரீல கொஞ்சம் ஆக்கானோட ஃபால் ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பிட் ஸ்டாப்பில் இவருக்கு ஆலிவர் பெர்மனுக்கு அன்சேஃப் கண்டிஷனில் ரிலீஸ் பண்ணது இது மேலே ஏற்றிட்டாருன்னு நினைக்கிறேன், வீல்கன் மேலே ஏற்றுனது. ஐ மீன் அது வந்து ஆலிவர் பெர்மன் தப்பா இல்லை இவங்க ப்ராப்பராக வீல்கனை வைக்கலையான்னு. பட் எய்தர் வேஸ் இந்த ஆப்ரேஷன் சைடில் தப்பு நடந்ததுனால அவருக்கு 10 seconds பெனல்ட்டி. இதுதான் எனக்கு தெரிஞ்சு தீஸ் ஆர் த 2 ஸ்பெசிஃபிக் லோஸ். மற்றபடி ஓவரால் இதில் பார்த்தோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் ஆக்கானோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் மேஜர் பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லைப்பா. ஹைஸ் ஆக்சுவலி நம்ம இந்த முன்னாடியே பார்த்துருக்கோம், ஒரு டீம் பிரின்சிபல் போனால் இன்னொரு டீம் பிரின்சிபல் வந்து அந்த டீமை மாற்றுறது எவ்வளோ கஷ்டம்னு. அயாவ் கமாட்சு போன வருஷமே ஆல்ரெடி சூப்பராக பண்ணிட்டாரு, இந்த வருஷம் தேவர் கண்டினியூவிங் தட். மேபி இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னாலுமே கூட அயாவ் கமாட்சு டூயிங் வாட் ஹி டஸ் பெஸ்ட் இஸ் டெஃபினெட்லி அ ஹை. ஆலி ஒரு சூப்பர் ரூக்கி, செம ஃபைண்டு. அண்ட் தென் ஹி ஹேட் அ ஸ்ட்ரிங் ஆஃப் குட் ரிசல்ட்ஸ். அண்ட் அந்த ஒரு ரிசல்ட் முடியும் போதே சொன்னாருச்சா 4th முடிக்காததே எனக்கு இப்போ கொஞ்சம் ஆடாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ரேடியோ மெசேஜில் சொன்னது வந்து செம. தட்ஸ் அ குட் மூமெண்ட் ஃபார் தெம். அண்ட் இந்த சீசன் எனக்கு ஆக்கானோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது சும்மா உள்ள தூக்கி போடுவோம், நீ என்ன சும்மா இதெல்லாம் ஒரு ஹையானா எனக்கு ஹை தான்டா, நல்லா இருந்துச்சு. ஆக்கானோட ஹேர் ஸ்டைல் இந்த சீசன் சூப்பராக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சுல. அதான் அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் ரிலீஃபாக போட்டு விடுவோம் உள்ள. டெஃபினட்டாக ஆலி பெர்மன் அவரோட ரேஸ் கிராஃப்ட் எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஹாஸ் ஹஸ் டெவலப்ட் அண்ட் பேஸ் இருந்துச்சு பண்ணாரு அந்த மாதிரி இல்லை. அவரோட ரேஸ் கிராஃப்ட் நல்லா இருந்தது, எஸ்பெஷலி மெக்சிகோ. இட்ஸ் அ கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஆலி பெர்மன் இன் த செகண்ட் ஹாஃப். அதுதான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே பெரிய ஹை ஃபார் ஹாஸ். எனக்கு என்னன்னா இப்போ டக்குன்னு சொல்லும் போது மேபி ஆலி பெர்மன் தான் ரொம்ப அவுட் பர்ஃபார்ம் பண்ணதுனால நமக்கு ஆக்கானோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சப்பாராக தெரியுதா அப்படின்றது எனக்கு தெரியல. விச் இஸ் அ குட் திங் ஃபார் ஆலி பெர்மன் அண்ட் ஃபெராரி as well. பட் அகெயின் எனக்கு நான் ஃபெராரி சைடு போக விரும்பல. ஸோ ஹாஸ் சைடு இதுதாங்க செம ஹை. இன்னொன்று வந்து சொல்லணும் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட P4 இன் மெக்சிகோ. ஸோ எனக்கு
ஹாஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாலும் ஜங்கு தான். ஏன்னா பெருசா எதுவும் பண்ணல. ஆமாங்க. இந்த ரேட்டிங் தான் நம்ம ஜில்லுக்கெல்லாம் கொடுப்போம். இல்ல. ஜங்கு தான். எனக்கும் ஜங்கு. வாய்ப்பே இல்லை, ஜங்கு தான். இந்த ரேப் அப்புக்கு ஒரு சின்ன அப்பெண்டிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, we had 5 rookies. இந்த ரூக்கீஸ்ல அவுட்ஸ்டாண்டிங் ரூக்கி யாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மை vote goes for ஐசக் ஹேச்சர். எனக்கும் ஐசக் அட்ஜார் தாங்க. இட் வாஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டிசிஷன் ஃபார் மீ பிகாஸ் Ollie Behrman was so good in the second half, and data kind of suggests that as well. If we compare the head-to-head within their respective teammates, I don't want to compare it with the rookies directly because everyone had different cars and different performance. It is not easy to compare. So teammates oda compare பண்றதா easy அப்படின்ற பட்சத்துல I was struggling between Isaac Ajar and Ollie Behrman. The only thing எனக்கு ஏன் ஐசக் அட்ஜார்னா த கன்சிஸ்டன்சி பாரிங் த ஆஸ்திரேலியன் ஜிபி ஃபார்மேஷன் லேப், அதை தவிர்த்து ஐசக் அட்ஜாருக்கு வந்ததுனாலயே நான் கொடுப்பேன் மச்சி. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ரேஸ் அண்ட் தென் உங்க டீம்லயே ஒரு பெரிய மென்டரே பப்ளிக்கா உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணி அசிங்கப்படுத்துறாரு. அதை தாண்டி வாட் லாண்டோ நாரிஸ் டிட் அட் ஹிஸ் லெவல், ஐசக் அட்ஜார் டெஃபினெட்லி டிட் இட் அட் ஹிஸ் லெவல். ஏன்னா அதுவும் ஒரு வகையான டிமாரலைசிங்கான விஷயம் தான். அண்ட் தென் ஹி ஓவர் கேம் தட் போது பிகாஸ் ஆலி ஹேஸ் ஆல்வேஸ் பீன் கொக்கூன் பை த டீம். ஆனால் ஐசக் அட்ஜர் ஹேட் டு ஃபைட் அ ஃபியூ பேட்டில்ஸ் இன்சைட் த டீம் டூ. இப்போ உங்களோட கூட இருக்க பார்ட்னர் மாறுறாரு, ஆல் தட் he went through and still அதை பத்திலாம் பாதர் பண்ணாம he was in his own path. அது செம்மையா இருந்துச்சு. எவ்வளோ வாட்டி Q3 ரிசல்ட் பார்ப்போம், பார்த்தா ஐசக் அட்ஜார் P5 P6 இப்படி இருப்பாரு. P5 P6 தான் வீக்கார் பை, நீங்க என்னையா இங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பேசிக்கா. சோ கண்டிப்பா உலகமே ஐயோ நீ ரெட் புல்க்கு போயிடாத தம்பின்னு வருத்தப்படுற அளவுக்கு இந்த சீசன் அவர் அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காருன்னு போது. ஸோ எங்களுடைய யுனானிமஸ் வோட் ரூக்கி ஆஃப் த இயர் ஐசக் அட்ஜர். உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி நாங்க இந்த டீமுக்கு ஜில்லு ஜங்கு ஜக்குன்னு கொடுத்துருக்கோம் எங்களோட ஆசைப்படி. உங்களுக்கு அதுக்கு என்னென்ன தோணுச்சு அதையும் சொல்லுங்க. பிளஸ் வேற ஏதாச்சும் லோ பாயிண்ட்ஸ் ஹை பாயிண்ட்ஸ் நாங்கள் மிஸ் பண்ணி தான் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதையும் சொல்லுங்கள். டிஸ்கஷனுடைய முடிவுரைக்கு வந்தாச்சு. ஸோ 2025 எங்களுக்கு நல்ல விவசாயத்தையும் விளைச்சலையும் கொடுத்தது. 2026 எந்த மாதிரி வில்லங்கங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்றது ஆல்ரெடி அரசல் புரசலாக பேச்சுகள் போயிட்டு இருக்கு. மெர்சிடிஸ் இதை பண்றாங்க, ரெட்புல் அதை பண்றாங்க அப்படின்னு போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதை நாம் பொங்கலுக்கு அப்புறம் பொங்க வைக்கலாம் என்று நினைக்கிறேன். அதை நம்ம செய்வோம். ஸோ இப்போதைக்கு உங்க எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஸ்டாட்ஸ் காவலன் சபரிஷ் அண்ட் பாலாஜ். நன்றி, வணக்கம்.